ஐயா ஸ்டாலின் நல்லா கேட்டுக்கு, இந்தி திணிக்கப்பட்ட இந்தியாவிலே தாய்மொழியை திணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள். அவருடைய சொந்த தொகுதி வாரணாசியில முண்டாசு கவிஞன் சுப்பிரமணிய பாரதியினுடைய இருக்கை வாரணாசி. ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்திலே தமிழ் இருக்கை. எந்த அளவுக்கு தமிழை நேசிக்கக்கூடிய ஒரு பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள் என்பது ஒரு நான்கும் சாட்சி, ஒரு நாள் இலக்கணங்க ஐயா. இங்கே நம்முடைய அமித்ஷா ஐயா இருக்கிறார். ஐயா ஸ்டாலின் நல்லா கேட்டுக்கு, அமித்ஷா அவர்கள் சென்னையில நவம்பர் 12, 2022 உங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்தாங்க. இந்தியாவில் மருத்துவ கல்வியிலிருந்து தொழில்நுட்ப கல்வி, மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன், அதை உங்களுடைய சொந்த தாய்மொழியில சொல்லிக் கொடுங்க ஸ்டாலின் அவர்களே. தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில சொல்லிக் கொடுங்க. எந்த அளவுக்கு யோசிக்கிறார் பாருங்க. இவர் 1, 2, 3, 4, 5 தாண்டி மெடிக்கல் எஜுகேஷனை பத்தி சொல்றார். உங்களுக்கு அறிவுரை சொன்னார். எப்படி அமித்ஷா அவர்கள் இந்திய திணிப்பாங்க? இதே அமித்ஷா அவர்கள் இந்த துறையில அமர்வதற்கு முன்பு மத்திய ஆயுதமேந்திய காவல் படை சிஏபிஎஃப் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ சகோதர சகோதரிகள் சிஏபிஎஃப் போறாங்க. சிஆர்பிஎஃப், சிஏஎஸ்எஃப் நம்ம பார்க்கிறோம், தமிழர்களை பார்க்கிறோம், பெருமையா இருக்கு. இதற்கு முன்பு இவர் அந்த இருக்கைக்கு வருவதற்கு முன்பு பரீட்சை எதில் இருந்துச்சுங்க? ஆங்கிலத்தில் இருந்தது, ஹிந்தியில் இருந்தது. உள்துறை அமைச்சராக வந்த பிறகு 13 பிராந்திய மொழிகள் தமிழ் உட்பட அந்த பரீட்சை எழுதலாம். 13 மொழிகள் முதலாக தமிழ்ல பரீட்சை எழுதலாம். இவர்கள் எப்படி இந்திய திணிப்பாங்க? ஹிந்தி திணிக்கப்பட்ட இந்தியாவிலே தாய்மொழியை திணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள். அதனால எந்த ஊர்ல உட்கார்ந்து யாருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கதை சொல்லிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல.